தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபீஸ் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில் அப்படின்றத தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனே வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஃபீஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு தேவைப்படும், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள போகிறீங்க. நான் சொல்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது 4,50,000 லட்ச ரூபான்றது எல்லா காலேஜ்லேயும் நார்மலானது. அப்போ 4,50,000 லட்ச ரூபா நீங்கள் ஃபீஸை கட்டணும், டியூஷன் ஃபீஸு. இது இல்லாமல் இதர ஃபீஸஸ் எல்லாம் தனியாக இருக்குது உங்களுக்கு. அந்த 4,50,000 லட்ச ரூபாய்க்கும் குறைவாக ஏதாவது காலேஜ் இருக்கா? அதாவது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டில் குறைவாக நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னா, அதுவும் முடியும். ஓரளவு ஒரு 20,000 ஒரு 15,000 உங்களுக்கு குறைவாக இருப்பது உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த டியூஷன் ஃபீஸு கொஞ்சம், அதாவது 4,50,000 லட்ச ரூபாயில இருந்து குறைவாக இருக்கிற காலேஜஸ் அப்படின்னா, அதில் எந்தெந்த காலேஜெல்லாம் வரும் அப்படின்றதான் இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இது வந்து இதில் சார் 4,50,000 லட்ச ரூபாய்க்கும் இப்போ நீங்கள் சொல்ல போகிற ஃபீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லையா? நீங்கள் சொன்ன ஃபீஸுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லையா? இதை ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது காலேஜ் அப்படின்றது முக்கியம் தான். காலேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அதே நேரத்தில் நம்ம அங்கே படிக்க போகிறோம் அப்படின்னா, அங்கே ஃபீஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நமக்கு ஒரு 5,000 10,000 நமக்கு குறைஞ்சாவே மிகப்பெரிய சுமை நமக்கு குறையிற மாதிரி இருக்கும். நிறைய பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 லட்ச ரூபா எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஒரு 4,50,000 லட்ச ரூபா கட்டுற நேரத்துக்கு 5,000 குறையும், 2,000 குறையும். அது நம்மளால பண்ண முடியாமல் போகும். ஸோ அதனால் இப்போ சொல்ல போகிறது 5,000 10,000 15,000 குறைவாக இருந்ததுன்னா, அது ஓரளவு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ஹெல்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அந்த டியூஷன் ஃபீஸு 4,50,000 லட்ச ரூபாய்க்கும் குறைவாக இருக்கிற காலேஜஸ் எது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் தேவைப்படுதுன்னா, நீங்கள் தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். காலேஜை பொறுத்தவரைக்கும் நல்ல காலேஜ் தான். ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 4,35,000. இப்போது பொதுவா எல்லா காலேஜுமே வந்து 4,50,000 லட்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். 4,50,000 அப்படின்றது டியூஷன் ஃபீஸ். சரிங்களா? நீங்க கவர்மெண்ட் சீட் எடுத்து பிரைவேட் காலேஜில போறீங்க அப்படின்னு சொன்னா எம்பிபிஎஸ்க்கு. அதுவே வந்து இந்த 4,50,000 லட்ச ரூபா கட்டிட்டு, கூட வந்து டெவலப்மெண்ட் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். சரிங்களா? ஹாஸ்டல்ல தங்குனீங்கன்னா வருஷத்துக்கு 1,50,000 லட்ச ரூபா, 2,00,000 ரூபா கண்டிப்பா வரும் தான். ஸோ அதெல்லாம் உங்களால பண்ண முடியும்னா தான் நீங்க பண்ண முடியும். இல்ல உங்களால வந்து வீட்ல இருந்து போக முடியுதா காலேஜுக்குன்னு பாருங்க. நியர்பை இருக்கான்னு பாருங்க. அந்த மாரி காலேஜ் எடுத்து நீங்க படிக்கலாம். ஸோ அரசாங்க காலேஜ் நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில அடுத்த ஆப்ஷனா இருக்கிறது இதுதான். ஸோ உங்க மதிப்பெண்ண பொறுத்து தான் இதுவும் கிடைக்கும். இப்ப நான் சொல்லப்போற எல்லா காலேஜுமே வந்து 4,35,000. மீதி எல்லா காலேஜ்லயுமே 4,50,000 லட்சம் வரும். அப்ப இதுல வந்து ஒரு 15,000 கேட்டா நமக்கு குறைவா இருக்கிறதுனால, ஓரளவு கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா அது கண்டிப்பா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கற்பக விநாயகா 4,35,000. இப்ப நான் சொல்றது எல்லாமே அதே அமௌண்ட்ன்றதுனால ஒரு தடவையும் நான் வந்து அந்த ஃபீஸ வந்து சொல்லல. நீங்க பார்த்துக்கோங்க. தாகூர் மெடிக்கல் காலேஜ், அடுத்தது அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், தென் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ், அதேபோல கேஎம்சிஹெச் இந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கு. மாதா மெடிக்கல் காலேஜ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 காலேஜஸ் இருக்கு. 6 காலேஜ்லயுமே 4,35,000 தான் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனா இங்கேயுமே ஹாஸ்டல் இருக்கு. ஹாஸ்டல்ல படிச்சீங்கன்னா அது தனி ஃபீஸு. டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு. ஹாஸ்டல்ல தங்குனீங்கன்னா அதுக்கு தனியா வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படி வரும். மெஸ்ல சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு தனி ஃபீஸ் வரும். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? நான் சொல்றது ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான். இந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணும்பொழுது, டியூஷன் ஃபீஸ கட்டிட்டு தான் நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர டவுன்லோட் பண்ணணும். அதையும் நீங்க தெரிஞ்சுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டருக்கு ஒரு டேட் குடுத்துருக்காங்க நமக்கு. அந்த டேட்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா, அப்படி டவுன்லோட் பண்ணும்பொழுது இந்த டியூஷன் ஃபீஸ் என்னவோ, அந்த டியூஷன் ஃபீஸ கட்டிட்டு தான் நீங்க டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது வந்து மீதி எல்லா காலேஜும் 4,00,000 இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 4,40,000 இருக்கிற காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்ரீ மூகாம்பிகா. இது வந்து 4,40,000. வேலம்மாள் 4,40,000. கற்பகம் ஃபேக்கல்டி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4,40,000. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது 4,35,000. இது 5,000 கூட வருது. 4,40,000 வருது. மீதி இது இப்ப நான் சொன்ன இந்த காலேஜஸ் தவிர மீதி எல்லா காலேஜுமே 4,50,000 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ், கேகே நகர், சென்னை. இதில வந்து பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு ரூ. 1,00,000 ஃபீஸு. ஆனா வந்து நீங்க பாண்ட் வந்து உங்களுக்கு இருக்கு. நாங்க பாண்ட் எழுதி குடுத்து, அந்த பாண்ட் உங்க பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம், நீங்க டாக்டரா அங்க ஒர்க் பண்ணிட்டு தான் வெளியில வர முடியும். அதுக்கப்புறம் தான் பிஜி உங்களால பண்ண முடியும். சிஎம்சி நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு பிரைவேட் காலேஜில மிக குறைவான ஃபீஸ் அப்படின்னா, அது சிஎம்சி மட்டும் தான். சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தாலுமே, ரூ. 56,330 தான் அந்த வந்து வருடத்திற்கு ஃபீஸ் அப்படின்றதே வருது. அங்கேயே ஹாஸ்டல்னா தனி, மெஸ்னா தனி, எப்பயும் போல டிரான்ஸ்போர்ட்னா தனி, அதெல்லாம் தனி. டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது 56,330. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இருக்கிற காலேஜில கொஞ்சம் ஓரளவு நமக்கு
அஃபோர்டபுளாக இருக்கிற டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த காலேஜஸ் மட்டும்தான். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து எந்தெந்த காலேஜ் தேவைன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.